அதுதான் இந்த காசு வரது எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஏன் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூனா, இது வந்து டெரரிசம்க்கு ஃபண்ட் ஆகலாம். இப்போ என்சிபி என்ன சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக, இதை ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காங்க, இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க, இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க, இதை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இது பண்ணியிருக்காங்க. இதில் வேறு ஆங்கிளும் பார்ப்பாங்க கண்டிப்பாக. இதில் வந்து ட்ரக்ஸ், இதில் இந்த ட்ரக்ஸோட மணி வந்து இஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு வைலன்ஸில் எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கா, இல்லை கன் கல்ச்சரில் எங்கேயாவது இதாக இருக்கா. ஏன்னா டிராஃபிக் ஆஃப் டெரரிசம் சொல்லுவாங்கள்ல. தமிழ்நாடு வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கிறனால தான் இன்றைக்கி சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து இன்வால்மெண்ட்டில் பிடிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இதை நீங்கள் திருப்பி பாருங்கள், ஹை சீஸில் பிடிச்சது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தான் பிடிச்சாங்க, ஸ்டேட் ஏஜென்சிஸ் பிடிக்கல. அப்போது இவ்வளோ நாள் லாஸ்ட் 3 years 45 கன்சைன்மெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு. இந்த 45 கன்சைன்மெண்ட்ஸ் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியலையா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா? இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கா, இல்லை யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு? இதுதான் மக்களுக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு த பீப்புள் வாண்ட் டு நோ. சீட் ஷேரிங் எப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒர்க் ஆகும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் திமுகவுக்கு எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. அதனால் கொடுக்கறத வச்சுக்கோன்னு சொல்கிற ஆள் தான் திமுக. இன்றைக்கி காங்கிரஸையும் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ஓன் ஒரு ஐடியாலஜி இல்லை, அவங்களுக்கு ஓன் ரைட்ஸ் கூட இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வாய்ஸே இல்லை அவங்களுக்கு. அப்போ எப்படி ஒரு கூட்டணி ஒர்க் ஆகும்? அதே தான் விசிகே. ஏதோ ஒன்று தாக்கு பிடிக்கணுமே நம்ம ஸ்டேட்டில், இவ்வளோ நாள் இருந்துட்டோமே, அதனால் கொடுக்கறத வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். குஜராத்தோட இதில் நடக்குதுன்னா இது ஹைசீஸில் நடக்குது. என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? குஜராத்தில் வந்து அதானி கமிஷன் வாங்கி வந்து ட்ரக்ஸ் அலோவ் பண்ணுறாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் அலிகேஷன்ஸ். ஆனால் இங்கே நாங்கள் ட்ரக் லார்ட் மிஸ்டர் ஜாஃபர் சாதிக்கை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்சிபி, அவர் இன்வால்வ்டுன்ட்டு. அப்போ பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸையும் ப்ரூவ் பண்ணதையும் கம்பேர் பண்ணால் யாரை நம்புவாங்க? இங்கே இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணவங்கள தான் நம்புவோம். அதனால் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சும்மா சொல்கிறது, இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தெல்லாம் இனிமேலும் கிடையாது. யார் உண்மையாக பண்ணியிருக்கா, என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதுதான் பார்க்குறாங்க மக்கள். மாநில பொசிஷன்ஸில் எவ்வளோ முஸ்லீம் பேர் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவர் பேர் இருக்கா, நம்ம நிர்வாகிங்க இருக்காங்க. அதனால் இது ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி. இந்த ஐடியாலஜியை, இந்த ஃப்ரேஸை அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்க, இந்துத்துவம்னா என்ன மீனிங்னே தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. அது யார் பேசுவாங்கன்னா, இங்கே இருக்கிற திமுக ஆளுங்களும் இங்கே இருக்கிற அவங்களோட சப்போர்ட்டிங் பீப்புளும் தான் பேசுவாங்க. நேற்று கூட இந்தியா டுடேல ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. யாருக்கு ஹையஸ்ட் ஓட் ஷேர் இருக்குது? இவங்க 3 பேர் இண்டிவிஜுவலாக எடுத்திங்கன்னா பிஜேபிக்கு தான் ஹையஸ்ட் ஓட் ஷேர் இருக்குது. தனியாக இவங்க ஜெயிச்சிருவாங்களா கூட்டணி இல்லாமல்? டிஎம்கே போன வாட்டி ஏடிஎம்கே தோற்றவங்க இவங்க. அதனால் இன்றைக்கி பிஜேபியோட ஐடியாலஜினால பிஜேபி ஓட் ஷேர் அதிகமாக இருக்குது. பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க நம்ம நாட்டாகட்டும் நம்ம ஸ்டேட்டுக்கு ஆகட்டும்னு சொல்லி, அதனால் ஒரு கிளியர் விஷயம். தாமரை நீர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாஃபர் சாதிக். அவரோட கன்ஃபெஷன்ல வந்து மங்கை படத்துக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களும் கிருத்திகா உதயநிதி அவர்களும் இது தொடர்பாக வந்து கொஸ்டினிங் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினிங்கை நம்ம வந்து கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்ற திசையில எடுத்து போக வேண்டிய தேவை இல்லை இல்லையா? நம்ம அரெஸ்ட்டை வந்து நம்ம அது 2வது ஆங்கிள். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ ஃப்ரம் த டாப் டு பாட்டம், இதை வந்து கண்டிப்பாக இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. இது வந்து இதோட கண்ட்ரோல் வந்து 12 ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு குரூப்ஸ் இருக்கு இந்தியாவில். என்சிபி மாதிரி, அப்புறம் என்ஐஏ வருவாங்க உள்ள, இடி வரும். ஏன்னா இது மணி ட்ரெயிலேருந்து எவ்ரி திங் இன்வால்வ் இருக்கு. ஸோ அதனால இந்த 12 குரூப்புமே சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை வந்து இது ட்ரெயில் அவுட் பண்ண போறாங்க, யார் இன்வால்வ்டு. அதனால பர்டிகுலரா உதயநிதி ஆர் கிருத்திகா வந்து இன்வால்வ்டா, அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அது முக்கியம் கிடையாது. யார் எல்லாம் இதுல வந்து இன்வால்வ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நம்பர் 1. அது யார் வேணா இருக்கலாம். பட் இதுல 2வது மெயினா பார்க்கணும்னா, இதுல வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக் கார்டல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3500 கிலோஸ் ஓவர் த லாஸ்ட் 3 years அது பண்ணியிருக்காங்கன்னா, அதோட மதிப்பு இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல போகுதுன்னா, ஒரு கிலோவுக்கு 1.5 crores வச்சுங்க, 1,50,00,000. அப்போ 3,500 கிலோக்கு எவ்வளவு ஆச்சு? 5,250 கோடி. 5,250 ஒரு கிலோல வந்து அவங்க 1 லட்சம் லாபமும் ஈட்டுறாங்க அப்படின்னு. அதுதான் இந்த காசு வரது எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஏன் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூனா, இது வந்து டெரரிசம்க்கு ஃபண்ட் ஆகலாம். இப்போ என்சிபி என்ன சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக, இதை ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காங்க, இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க, இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க, இதை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இது பண்ணியிருக்காங்க. இதில் வேற ஆங்கிளும் பார்ப்பாங்க கண்டிப்பாக. இதில் வந்து ட்ரக்ஸ், இதில் இந்த ட்ரக்ஸோட மணி வந்து இஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு வைலன்ஸில் எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கா, இல்லை கன் கல்ச்சரில் எங்கேயாவது இதாக இருக்கா. ஏன்னா டிராஃபிக் ஆஃப் டெரரிசம் சொல்லுவாங்கள்ல, அதில் கண்டிப்பாக இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதனால் இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டோ
கண்டிப்பா இந்த இந்த சர்ச்ல வந்து எல்லாரையும் சமன் பண்ணுவாங்க. சமன் பண்ணி கொஸ்டின் பண்ணுவாங்க. இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே கண்டிப்பா அதுல பனிஷ்மென்ட் இருக்கும். அதுல முக்கியமான இதுல எதுவுமே சேஞ்ச் கிடையாது. 1 மாசமோ, 2 மாசமோ இல்ல. பல வருஷமா அவர் நடத்திட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்சிபிஏ. ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸோடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் நானும் கேட்கிறேன். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சென்ட்ரலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது வந்து 2019ல அவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ்ல அவர் மேல கேஸ் இருக்கு. 2020க்கு அப்புறம் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வீக்கா இல்லையா? அதுதான் என் கேள்வி. என்னோட கேள்வி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்க்கு இது தெரியாதா? இவன் ட்ரக் பண்றான். இல்ல இது இந்த மாதிரி இந்த ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கு. 2வது என்னோட வெரி இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு இந்த இஷ்யூல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா, நாளைக்கு இத விட பெரிய இஷ்யூல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு? அதனால ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்றது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சதுனால தானே இன்னைக்கு இந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் இவ்ளோ ஸ்பேன் ஆயிருக்கு. யார் ஹைசீஸ்ல புடிச்சா? இந்த குஜராத் ஹைசீஸ்ல ஹைசீல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அது அந்த போர்ட்ல அந்த போட்ல ஷிப்ல மாறும்போது யார் புடிச்சா? சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தான் புடிச்சாங்க. அதனால சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அவங்க ஒர்க் பண்ணலன்னா இது பிடிச்சிருக்கே இந்த கேஸ் வெளியில வந்திருக்காது. அதனால இன்னைக்கு கண்டிப்பா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அதே மாதிரி என்சிபியோட இன்ட்ராகேஷன்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருக்காரு ஜாஃபர் சாதிக் அவர்கள். ஆனா கண்டிப்பா இதுக்கு மேல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும்னு நம்புறேன். நம்ம கோர்ட் ஆஃப் லா வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கும். ஓகே. இப்ப திமுக வந்து அவர் செய்த தவறுக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு அயலகத்துறையோட அமைப்பாளரா இருந்தனால அவர் செய்த செயலுக்கு வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல திமுக சைடுல அவங்க எதுவும் பண்ண முடியாதுல்ல. வாட் தே கேன் டூ இஸ் ரிமூவல் தானே ஒரு பார்ட்டி ஹெட்டா. ஸோ அத அவர் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு மேல ஸ்டாலின் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2019ல ஒரு கேஸ் போட்டாங்க. அது வேற எந்த கேஸும் இல்லை. இதே ட்ரக் கேஸ்ல தான் மாட்டினாரு பாம்பேல. அப்ப ஏன் தூக்கல? இப்போ நீங்க வந்து திருப்பி மாட்டும் போது இது பெரிய லெவல்ல பண்றாரு. அவர் தான் இந்தியாவோட மிகப்பெரிய ட்ரக் லார்டுன்றாங்க. ட்ரக் கார்டல் அவர் தான் இன்சார்ஜ். இப்போதான் உங்களுக்கு டிஎம்கேல இருந்து பொசிஷன் தூக்க முடியுமா? இதே 2019ல தூக்கி இருக்கலாம்ல. ஏன் தூக்கல? இதே தான் இந்த கட்சி எப்படின்னா வந்து இன்னைக்கு தப்பு பண்ணா என்ன தூக்குவாங்க. 2 நாள் கழிச்சு என்கிட்ட காசு இருக்குன்னா திருப்பி என்ன வந்து கட்சியில சேர்த்துப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இதை தான் நான் ஸ்டாப் பண்ண சொல்றேன். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கானா அவனை ஏன் கட்சியில வச்சிருக்கீங்க இன்னும்? அப்போ 10 பேர் அவனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களே. அப்ப எது நல்லது பண்றாங்களா இல்ல அவங்களோட செல்ஃப் பெனிஃபிட்டுக்கு பண்றாங்களா? அதனால இது வந்து இப்போ கேட்க வேண்டிய கொஸ்டின் இல்ல. இது அப்பவே 2019ல அவங்க தூக்க வேண்டியது. இப்போ வந்து இது மிகப்பெரிய இஷ்யூ என்சிபி கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய ட்ரக் காட்டல் நடக்கும்போது இவ்வளவு பெரிய டிராபிக் எவ்வளவு கண்ட்ரீஸ்க்கு போகுது? இந்தியா, நியூசிலாந்துக்கு போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, அதே மாதிரி கனடாக்கும் போயிருக்குன்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வெளியில வரும். ஆனா கண்டிப்பா இந்த இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனாலதான் இன்னைக்கு அவனை ரிமூவ் பண்ணாங்க. அதனால இந்த ரிமூவ் பண்றது திருப்பி ஜாயின் பண்றது இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதை நான் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன். அதே மாதிரி நம்ம சிவாஜி ஒரு மேடையில தப்பா பேசினார். அவரை கட்சியை விட்டு தூக்குனாங்க. திருப்பி இன்னைக்கு அவர் கட்சியில இருக்காரா இல்லையா? இதே ஆளுதான் தப்பா பேசினப்போ தூக்குனீங்க. அதனால இவங்களோட பேட்டர்னே அப்படிதான். ஒருத்தன் தப்பா பேசுவான், திருப்பி அவங்க கட்சிக்குள்ள 2 மாசத்துல வந்துருவான். அதனால இது ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்ல. சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகைகள் எல்லாமே வந்து 20க்கும் மேற்பட்ட கேஸ் 24, 27 கேஸ் அவர் மேல இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் வந்து பொய்யான செய்தியை பரப்புறாங்க. அவர் மேல ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சென்ட்ரலுடைய போதை தடுப்பு ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல தான் இவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்கு. தமிழ்நாட்டுல தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு கேஸ் இருந்தாலும் 10 கேஸ் இருந்தாலும் அவங்க ஒரு கிரிமினல் இல்லைன்னா அவன் வந்து தப்பு பண்ணலன்னா அவன் வந்து அக்வைட்டட் பண்ணிடணும். ஒரு கேஸ் இருந்தவன் அதுவும் ட்ரக்ல பிடிச்சவன் அது ஏன் பெரிய கேஸா நீங்க பார்க்காம வச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு குற்றம் தானே. அது ஏன் அது ஆக்ஷன் எடுக்கல? ஒரு கேஸோ 20 கேஸோ கேஸ் தானே. ஆனா இதே நாங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நாங்க ஒரு யூத்தா ஒரு பார்ட்டிக்கு வந்து நல்லது பண்ணோம்னு பார்த்தா பொய் வழக்கு போட்டு எங்களை உள்ள தள்ளுறீங்க. அதே அங்க ஒரு தப்பு பண்ணவன் பெரிய தப்பு பண்ணவனை உள்ள போட மாட்டேங்கிறீங்களா? அதனால ஒரு கேஸ் இருக்கலாம், 2 கேஸ் இருக்கலாம். அதுல நம்ம நெகோஷியேட் பண்றோம், அதுல நம்ம ஒரு பொலிட்டிசைஸ் பண்றதுல நான் இங்க வரல. அதே டைம்ல வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்கிறனால தான் இன்னைக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து இன்வால்வ்மெண்ட்ல பிடிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்றது தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இதை நீங்க திருப்பி பாருங்க. ஹை சீஸ்ல பிடிச்சது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தான் பிடிச்சாங்க, ஸ்டேட் ஏஜென்சிஸ் பிடிக்கல. அப்போ இவ்வளோ நாள் லாஸ்ட் 3 இயர்ஸ் 45 கன்சைன்மெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு. இந்த 45 கன்சைன்மெண்ட்ஸ் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியலையா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கா இல்ல யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு? இதுதான் மக்களுக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு the people want to know the truth வந்து இதுதான் இருக்கணும். the nation wants to know the truth எப்படி இருக்கோ அதே தான் நான் இன்னைக்கு கேட்கிறேன். என்னெல்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் இன்வால்வ் இதுல, அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு இது சேரணும்.
நீங்க சொன்ன மாரி அவர் மேல 2017ல வந்து ஒரு கேஸ் போடப்பட்டிருந்தது. ஆனா அந்த கேஸ வாதாடினது யாருன்னு பார்த்தா, தற்போது பிஜேபிக்கு கேஸ் வாதாட பால் கனகராஜ் அவர்கள். ஸோ அவர் தான் அவருக்காக கேஸ் வாதாடி குடுத்து அவர் அன்னைக்கு ரிலீஸ் ஆனாரு. ஸோ பாஜகவுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கிறதா? இதுதான் வந்து ஒரு ஒரு 2 டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ வந்து கம்பேர் பண்ணோம்னா, இதுதான் வந்து இப்படி கம்பேர் பண்ணலாம். பால் கனகராஜ் இஸ் அன் அட்வொகேட்டா வச்சுங்க. ஹி இஸ் ஒன் ஆஃப் த சீனியர் அட்வொகேட்ஸ். அண்ட் ஹி இஸ் அ சீனியர் லீடர். இப்போ அவரு வந்து ஒரு கேஸ் ஃபைட் பண்றாருன்னா, ஒரு ஜஸ்டிஸ் நோக்கி தான் ஃபைட் பண்ணுவார். அன்னைக்கு அந்த கேஸ்ல இது இருக்கலாம். அதுக்கும் லிங்க் ஜாஃபர் சாதிக்கும் லிங்க் என்னது? இது எனக்கு லிங்கே புரியல. அவரு ஒரு கேஸ் அவர் ஒரு கிளையண்டா ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நேர்மையா ஃபைட் பண்றாரோ அது 2வது அவரோட பர்சனல் இது. ஆனா அவருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேஸ் ஃபைட் பண்றாருன்னா அவர் அட்வொகேட் வச்சு ஃபைட் பண்ணுவார். அவர் ஒரு சீனியர் அட்வொகேட் இன்னைக்கு தமிழ்நாடுல. அவரை வச்சு ஃபைட் பண்றாரு. இது எப்படி லிங்க் பண்ணுவீங்க? ஏன்னா இது வந்து எப்படி லிங்க்னா டிஎம்கே வந்து எதுவுமே ப்ளேம் கேம் பாலிடிக்ஸ்னுவாங்க. எது பார்த்தாலும் நீ பண்ற இல்ல நீ அவனோட லிங்க் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா 2017ல வந்து நீங்க சொல்றீங்க அந்த மாரி ஒரு கேஸ் நடந்தது தெரிஞ்சா டிஎம்கே வந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும். அவர கட்சிய விட்டு நீக்கியிருக்கணும். ஸோ வந்து பால் கனகராஜ் வாதாடி அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு அவங்க வந்து கட்சியிலேருந்து வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா குற்றமற்றவர்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இருக்கிற எவிடன்ஸ் இருந்திருக்காது. இது வந்து இந்த கேஸ பத்தி எனக்கு டீப்பா தெரியாது. அந்த 2017 கேஸ்ல. இப்ப எவிடன்ஸ் இல்லாம ஒரு கோர்ட் வந்து அவனை வந்து கில்ட்டியும் பண்ண முடியாது, இல்ல அக்விட்டடும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கோர்ட் வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னா அதை அக்விட் தான் பண்ணுவாங்க. எவிடன்ஸ் இருந்தால் தான் அவனை ப்ரூவ் டு பி கில்ட்டின்னு பண்ண முடியும். அதனால அந்த டைம்ல அந்த எவிடன்ஸ் இருந்திருக்காது. அதனால அவனை வந்து கண்டிப்பா அவனை அக்யூஸ்டா போட மாட்டான். அதனால கட்சியில இது இருக்கலாம். பட் அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கானோ இல்லையோ அது அவனுக்கு தெரியும். அந்த இவங்க கோர்ட் ஆஃப் லாக்கு தெரியும். இன்னைக்கு அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கானா இல்லையா அதுதான் முக்கியம். அதுல யாரெல்லாம் இன்வால்வ்டோ அவங்க எல்லாரையும் நேரோ டவுன் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சின்சியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும்ட்டு அதுதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஓகே. இப்ப திமுக வந்து தங்களோட கூட்டணியும் இது பண்ணியாச்சு. அவங்களோட சீட் ஷேரிங்கும் அவங்க வந்து சொல்லியாச்சு. ஸோ அதன் அடிப்படையில விசிகவுடைய சங்க தமிழர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து 3 சீட்டு கிடைக்கல அப்படின்னா நாங்க தீக்குளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது நடக்கும். முன்னாடியும் நடந்திருக்கு. அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இப்ப 2 சீட் தான் குடுக்கப்பட்டது. அதுக்கு பாஜகவினர் எல்லாமே விமர்சனம் வச்சாங்க. அதிமுகவும் இருக்கட்டும். ஆனா அதுக்கு வந்து திருமாவளவன் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, அவர் கரெக்ட்டா என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து யாரும் சீட்டு குடுக்கல. நாங்க இது போதும். இதுதான் கரெக்ட்டானதா இருக்கும். எல்லாருக்கும் சீட் ஷேர் எல்லாருக்கும் சமமான சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுனால, நாங்க 2 சீட் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்கு அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பழைய விஷயத்த எதுக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா, நான் போய் வந்து மினிஸ்டர் எம்பி சீட்டு கேட்டா, குடுக்காம வெளியில வந்து பரவால்ல நான் தான் கேட்கலன்னு சொல்ற மாரி இருக்கு. அதனால இது வந்து சீட் ஷேரிங் எப்படின்னா, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசில ஒர்க் ஆகும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசில திமுகவுக்கு எதுவுமே இல்ல குடுக்குறதுக்கு. இருந்தா தானே குடுக்குறதுக்கு. அதனால குடுக்கறத வச்சுக்கோன்னு சொல்ற ஆளு தான் திமுக. இன்னைக்கு காங்கிரஸையும் அப்படிதான் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு ஓன் இப்போ ஒரு ஐடியாலஜி இல்ல. அவங்களுக்கு ஓன் ரைட்ஸ் கூட இல்ல இன்னைக்கு. அவங்களுக்கு அந்த வாய்ஸே இல்ல அவங்களுக்கு. அப்ப எப்படி ஒரு கூட்டணி ஒர்க் ஆகும்? அதே தான் விசிகே. ஏதோ ஒண்ணு தாக்கு பிடிக்கணுமே நம்ம ஸ்டேட்ல. இவ்வளவு நாள் இருந்துட்டோமே. அதனால குடுக்கறத வாங்கிட்டு போவோம். இல்லன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். தனியா நின்னா ஒரு ஜெயிச்சிருவாரா? ஒரு தொகுதியில கூட ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது விசிகேயால. அதனால கண்டிப்பா வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசில வந்து சீட் ஷேரிங் பண்ணுவாங்க. அதுல வந்து குடுக்கறத வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தான் அவர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்தந்த பார்ட்டிக்கு அவங்களோட ஐடியாலஜிய ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொருத்த ஐடியாலஜில போய் ஃபால் டு ப்ரே ஆறாங்க. அப்ப இதுல நீங்க இன்னொரு ஆங்கிள் பாருங்க. அப்போ அவன் நேர்மையா ஒர்க் பண்ணுவானா? அவனோட ஐடியாலஜில இன்னொருத்தனோட ஐடியாலஜில ஒர்க் பண்றதா இருந்தா, சரிப்பா இது நடக்கட்டும் அப்படின்னு தான் போவான் தவிர, அவனோட பிரின்சிபல ஃபாலோ பண்ணி என்னைக்குமே யாருமே இப்ப ஒர்க் பண்ண மாட்டாங்க. விசிகாவுக்கும் திமுகவும் நம்ம பார்க்கும்போது பெரிய ஐடியாலஜி டிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அதே அம்பேத்கர், பெரியார், அண்ணா அதே தானே அவங்களும் ஃபாலோ அதனால தான் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல டெவலப்மெண்ட் இல்ல. இதே ஐடியாலஜி கொண்டு போனா தமிழ்நாடு அப்படியே மூடி உட்கார வேண்டியதுதான். நம்மள வந்து பாருங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டி சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா இருக்கும், நெக்ஸ்ட் கர்நாடகா இருக்கு, நெக்ஸ்ட் ஹைதராபாத் வருது, தமிழ்நாடு வருது. அடுத்தது ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் நம்மள தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் போது ஏன் நம்ம எதுவுமே டெவலப்மெண்ட்டே பண்ணலையே தமிழ்நாடுல. டெவலப்மெண்ட் இருந்தா அது அதனால இவங்க ஐடியாலஜிலயும் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த ஐடியாலஜி இல்லனால டெவலப்மெண்ட் இல்லாம தெரியுது. அது எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்காது. அதனாலதான் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இது வேணும், தமிழ்நாடுல ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. காங்கிரஸ் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ எப்படியும் திமுக தான் அந்த சீட்ஸ்லாம் எடுக்கும். காங்கிரஸ்க்கு ஏதோ மிச்ச மீதி குடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா காங்கிரஸுக்கு 9 போன தடவ குடுத்தாங்க. இன்னைக்கு 10 குடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியோட சேர்த்து குடுத்துருக்காங்க. காங்கிரஸ் இஸ் ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. அதனால மட்டும் தானே திமுக அத நம்பி அவங்க கிட்ட அந்த 10 சீட் குடுக்கணும். காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங் இல்ல மேடம். அந்த திமுக அந்த 10 சீட்ல ஜெயிச்சிருந்தா ஜெயிக்க மாட்டாங்க. அதனால போனா போட்டு காங்கிரஸ் பேர்லயாவது தோத்தா பரவாயில்லன்ட்டு பாக்குறாங்க. அப்படி பாருங்க சீட்ட. இன்னைக்கு திமுகவோட பேர் எல்லா நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடுல அடி வாங்கியிருக்கு. கரப்ஷன், இப்ப இந்த ட்ரக் மாஃபியா,
எவ்வளவு மக்கள் இந்த ட்ரக் பாதி மாஃபியாலாம் எலெக்ஷன் மக்கள் மனச மாத்துமா? ட்ரக் மாஃபியா. கண்டிப்பா ஒரு பேரண்ட் வந்து ஒரு பயம் இருக்கா இல்லையா? வீட்ல இருக்க ஸ்கூல்ல குழந்தைங்கள விட்டு போறாங்க. ஸ்கூல்ல இன்னைக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. காலேஜ்ல இன்னைக்கு ட்ரக்ஸ் கிடைக்குதுன்றாங்க. ஆக்சஸிபிள் டு ட்ரக்ஸ். இது உண்மையோ பொய்யோ கண்டிப்பா இந்த பேச்சு நடக்குதா இல்லையா? அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு அந்த வரிங்கா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இது ஒரு எலெக்ஷன்ல இந்த வர போற தேர்தல்ல கண்டிப்பா பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம யூத் ஆஃப் இந்த ஸ்டேட் வந்து சேஃபா இருக்காங்களா இல்லையா? அதனால கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு வெரி பிளஸ் ஓகே. பாயிண்டா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு. அத பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க அப்டின்னா, இது வந்து நடக்க போறது ஒரு பிஎம் எலக்ஷன். ஸோ நாடாளுமன்ற எலக்ஷன் அப்டின்னு பார்க்கும்போது, இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. குஜராத்ல தான் இது அதிகமா இருக்கு. அதானியோட இதுல தான் இருக்கு அப்டின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது, பேரண்ட்ஸ் அதையும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ மோடி கவர்ன்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் டேக்கிங் கேர் ஆஃப் இட் அப்டின்ற ஒரு மனநிலையும் இருக்கும் இல்லையா? குஜராத்தோட இதுல நடக்குதுன்னா இது ஹைசீஸ்ல நடக்குது. என்னைக்காவது இன்னி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? குஜராத்ல வந்து அதானி கமிஷன் வாங்கி வந்து ட்ரக்ஸ் அலோவ் பண்றாரு ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் அலிகேஷன்ஸ். ஆனா இங்க நாங்க ட்ரக் லார்ட் மிஸ்டர் ஜாஃபர் சாதிக்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்சிபி அவர் இன்வால்வ்டு. அப்போ பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸையும் ப்ரூவ் பண்ணதையும் கம்பேர் பண்ணா யாரை நம்புவாங்க? இங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணவங்கள தான் நம்புவோம். அதனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சும்மா சொல்றது, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாம் இனிமேல இருந்து கிடையாது. யாரு உண்மையா பண்ணிருக்கா, என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதுதான் பாக்குறாங்க மக்கள். அதனால கண்டிப்பா இந்த குஜராத்ல அதானி வாங்குறது இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ். இதெல்லாம் யாரும் நம்பவும் மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஆல் எஜுகேட்டட் தமிழ்நாடுல. அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய எஃபெக்டோ ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா நான் திமுகவுக்கு 100% இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய எஃபெக்டா இருக்கும். அது வந்து அவங்களோட டிக்ளைன் வந்து ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸ்ல இந்த வாட்டி பெரிய ஒரு டிக்ளைனா இருக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அதே மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றது வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு மாற்றத்த உண்டு பண்ணும் இல்லையா? அப்படின்னு அதிமுகவுடைய செல்லூர் ராஜு அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் எத்தனை முறை இங்க வந்தாலும், இன்னும் எத்தனை முறை வந்தாலும், எத்தனை முறை வந்திருந்தாலும் எப்படியும் தமிழக மக்களுடைய மனச மாத்த முடியாது. பாஜக அப்படின்றது வந்து ஒரு மத கட்சி, ஒரு மதத்தை சார்ந்த கட்சி அப்படின்றது மக்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் பார்ட்டி அப்படின்றத பாஜகவ கோட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பாதி மக்களுக்கு இந்த ஹிந்துத்துவனா மீனிங்னே என்னன்னு தெரியாது. ஹிந்துத்துவனா ஹிந்துவிசம் கிடையாது. இந்துவிசம் ஒரு பார்ட் ஆஃப் இட் தான். ஹிந்துத்துவனா உடனே பாஜக ஹிந்துவிசம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர் அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல முஸ்லிம் பீப்புள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு த ஒன்லி பார்ட்டி இன் இந்தியா ஒரு இன்க்ளூசிவா இருக்கிற பார்ட்டி அண்ட் ஹூ டஸ் நாட் சப்போர்ட் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான். இன்னைக்கு நம்ம ஸ்டேட்லயே எடுத்துங்க, மாநில பொசிஷன்ஸ்ல எவ்வளவு முஸ்லிம் பேர் இருக்காங்க, எவ்வளவு கிறிஸ்தவர் பேர் நம்ம நிர்வாகிங்க இருக்காங்க. அதனால இது ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி. இந்த ஐடியாலஜிய இந்த ஃப்ரேஸ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்க, இந்துத்துவனா என்ன மீனிங்னே தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. அது யார் பேசுவாங்கன்னா இங்க இருக்கிற திமுக ஆளுங்களும் இங்க இருக்கிற அவங்களோட சப்போர்ட்டிங் பீப்புளும் தான் பேசுவாங்க. ஆனா யார் அதோட ஒரிஜினல் மீனிங், அந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு புக் இருக்கு ஹிந்துத்வான். அந்த புக்கை படிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க அந்த வேர்டுனா என்ன மீனிங்ன்ட்டு. அதனால இந்த ஒரு இதை தான் சப்போர்ட் பண்றோம்னு அந்த கான்செப்டே கிடையாது. திருப்பி 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. பிரதமர் சென்னைக்கு ஏன் வராரோ இல்ல தமிழ்நாடுக்கு ஏன் வராரு? தமிழ்நாடுல டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஆகணும், டெவலப்மெண்ட் பண்ணணும், தமிழ்நாடு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னைக்கு திருக்குறள்ல யார் கொண்டு போனா மேல, யார் ஃபேமஸ் இது பண்ணா, அதோட இம்பார்ட்டன்ஸை யார் ரெகக்னைஸ் பண்ணா? இவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்களா திமுக? அதுதான் நான் கேட்கறேன். நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்களா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல? இல்ல இன்னைக்கு செங்கோலை யார் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் வச்சா? எதனால வைக்கிறார்? அவருக்கு ஒரு he has a deep connect to the தமிழ் கல்ச்சர், the தமிழ் பீப்புள் ஆகட்டும். அது எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும் அவருக்கு. ஆனா பர்டிகுலரா அவருக்கு தமிழுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா மக்கள் வந்து பிரதமர் வந்து சும்மா வந்துட்டு போல. மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு தான் பிரதமர் வந்துட்டு போறாரு. அதனால பிரதமர் வந்தாலுமே இந்த ஓட்டு கிடைக்காது. அதெல்லாம் பேசுறவங்க பேசுவாங்க. ஆனா இந்த தேர்தல்ல ரிசல்ட் பார்க்க போறாங்களே. இன்னைக்கு இருக்கிற ஓட் ஷேர் தமிழ்நாடுல பிஜேபிக்கு இருக்கிற இந்த 2024 எலெக்ஷன்ல வர ஓட் ஷேர் வந்து 2026ல கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா அந்த லெவலுக்கு மக்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த அவங்க பண்ற கரப்ஷன் ஆகட்டும், அவங்க டிஎம்கே பண்ற பாலிசிஸ்ல ஒண்ணுமே ப்ராமிஸ் பண்ணல. அவங்க ப்ரொபகண்டாவோட அவங்களோட இதுல. அதனால கண்டிப்பா பிஜேபிக்கு ரொம்ப அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கு இந்த வாட்டி எலெக்ஷன்ல. இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி ஆர்.ராசா அவர்கள் வந்து பாரத மாதாவா இருக்கட்டும், ஜெய் ஸ்ரீராமா இருக்கட்டும், அதை வந்து இழிவுபடுத்தின ஒரு ரீதியில அவங்க பேசினாங்க. இது வந்து மக்கள் இடையில எடுபடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அரசியல் வர எலெக்ஷன்ல வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சீமான் அவர்களும் பாரத மாதாவை வந்து அவர் வந்து இந்தியா வேணாம், தனியா தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாரத மாதா என்ன அந்த மாரி ஒரு வார்த்தைய வந்து அவர் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ஸோ இது வந்து நாம் தமிழர் கட்சியில அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய அவர் யூஸ் பண்ணி பேசினது, அவருக்கு வந்து எலெக்ஷன்ல ஏதாவது பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? மேடம் அவர் வந்து எலெக்ஷன்ல ஒண்ணுமே கிடையாது. அவர் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காரா? அவர் சும்மா இந்த கேட் அண்ட் மவுஸ் வந்து கேம் பட் விளையாடுற அவரு மாதிரி. ஒரு ஸ்பிளிட்டிங் பெர்சனா இருக்காரு இல்லையா ஓட்ஸ்? ஸ்பிளிட்டிங் இல்ல, டிஸ்ரப்ஷன் பர்சன். அவர் வந்து என்னைக்குமே அந்த ஒரு சின்ன ஓட் ஷேர்ல தான் இருப்பார்.
நீங்க எந்த பார்ட்டி வேணா எடுங்க, ரீஜனல் பார்ட்டி இன்னும் ஒரு ஸ்டேட்ல கம்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து எப்பயுமே அதே பெர்சன்டேஜ்ல தான் இருப்பாங்க. அந்த ஓட் ஷேர் அது ஏறும் ஏறாது, இறங்கும் இறங்காது. இது வந்து இந்த லாயல்டி ஓட் ஷேர் தான் அவ்வளவு பெர்சன்டேஜ். அதனால இவரு சொன்னாதான் நமக்கு நாடு மாறுமோ அதெல்லாம் கிடையாது. 2வது இவங்க 2 பேரும் பேசுனது, ஆராஜ் ஆகட்டும் இல்ல சீமான் அண்ணன் ஆகட்டும், இது வந்து தெரிஞ்சுதான் பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா அவங்களுக்கு தான் யோசிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அபியூசிவ் லாங்குவேஜ்ல ஒரு ஓன் கண்ட்ரிய வந்து ஒரு டிக்னிட்டி இல்லாம பேசி இப்போ இது பண்றாங்கன்னா, இவங்க வந்து கண்டிப்பா தெரியுது இவங்க எவ்வளவு ஆன்டி நேஷனலா இருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்தியா நாடு வளர வேணான்ட்டு எதிர்பார்க்கிற ஆளுங்க இவங்கலாம். அதனால இவங்க பேசி தான் இந்தியா இதாகுமோ அது கிடையாது. ஆனா அதே டைம்ல கண்டிப்பா நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடுல 85% முஸ்லிம்ஸ், சாரி 85% ஹிந்துஸ். யார் ஓட்டு போடுவா இவங்களுக்கு? இப்படி பேசினாருன்னா யார் ஓட்டு போடுவா? இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி பாப்புலேஷன் 85% ஹிந்துஸ். நம்மளுக்கு அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இந்த மாதிரி பேசினா இவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ இந்த டிஆர்பி இப்படி பேசினா நம்ம ஒரு ஃபேமஸ் ஆயிடுவோமே, சோஷியல் மீடியால ஆனா ட்ரெண்ட் இனிமே ஆயிடுவோமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு அப்படின்னு சொல்லி பேசுற குரூப் இல்ல இதெல்லாம். தமிழ்நாட்டுல இனிமே ஹிந்து வாக்கு வங்கின்றது ஒண்ணு உருவாகவே இல்லையே. அப்ப எப்படி அந்த ஓட்டுகள் வந்து வரும்னு நினைக்கிறீங்க? ஹிந்து செப்பரேட்டிசம் பண்ணாதீங்க. ஆனா யார் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இன்னைக்கு? அதுதான் நான் கேக்குறேன். ஸ்டில் இந்துஸ். டேஸ் அப்படிதானே இருக்குது. ஆனா இதெல்லாம் பேசுறது கேட்டு இந்துஸ் ஓட்டு போடுவாங்களா? அதுதான் இப்ப நான் கேக்குற கேள்வி. ஆனா இன்னைக்கும் அவங்க பெருமையா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ராமர செருப்பால அடிச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸ்டில் இந்த பீப்பிள் எங்களுக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னு இப்ப ஸ்ட்ராங்கா மக்கள் இருக்காங்க. பாத்துட்டாங்க மேடம். எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் சோஷியல் மீடியால பாக்குறாங்க. இந்த போன் ரெவல்யூஷன் வந்து இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் எல்லாருக்கும் என்ன ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு அவரு இன்னும் நியூஸ் அப்டேட்டடா இருக்காரு. அதனால அவரு இன்னைக்கு நாலேஜ் கெயின் பண்றாரு. அப்ப அவர் இனிமேல் இருந்து ஓட்டு போடுவாரா? இதெல்லாம் பேசியிருக்கான்ப்பா அப்படின்ட்டு. 10 வருஷம் முன்னாடி அவனுக்கு போன் கிடையாது, இது கிடையாது. ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு சின்ன ஓல்டு போன் தான் வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஃபெசிலிட்டி இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதனால எல்லாம் அப்டேட்டடா இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு எஜுகேட்டடா இருக்காங்க. பர்டிகுலர்லி நம்ம இந்தியால இன்னைக்கு டவுன் டு த லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், எது வேணா ஆகட்டும், எல்லாருக்கும் எல்லா நியூஸும் தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பா அவங்களே முடிவு எடுப்பாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா முன்னாடி எல்லாம் யாருக்கும் ரீச் இருக்குல்ல. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல நல்ல ஒரு ரீச் இருக்கு. அதனால இதெல்லாம் அவங்க கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஓட்டு போட்டா இவங்களுக்கே தெரியும் இந்த ரிசல்ட்ல அவங்க ரிசல்ட் வச்சு. இப்ப வந்து எலக்ஷன் வரப்போறதுக்கு இன்னும் சில நாட்கள் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த ஒரு தருணத்தில தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் திமுக பிளஸ் 7 பார்ட்டீஸ் வந்து இப்போ வந்து அவங்க யார் யாருக்கு அலையன்ஸ் அப்படின்றதையும், எத்தன சீட்ஸ் வந்து யாருக்கு குடுக்க போறாங்க. தே ஆர் சோ கிளியர் இன் இட். அவங்க வேட்பாளர் பட்டியல் மட்டும் தான் வெளியிடணும். அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் சிறு குறு கட்சிகள் மற்றும் அவங்க வந்து தேமுதிகவும் அவங்க கூட சேர்றதா சொன்னாங்க. பாமக மட்டும் இப்ப யாரு அப்படின்னு தெரியாம இருக்காங்க. பாஜக ஒரு சைடுல பார்த்தா, பாஜகவும் சிறு குறு கட்சிகள் கூட தான் பாஜகவும் இருக்காங்க. ஸோ இன்னும் கூட்டணி பாஜகவுக்கு அறிவிக்கப்படல. அது மாரி வேட்பாளர்களும் அறிவிக்கப்படல. ஸோ எப்ப வந்து சொல்ல போறீங்க? ஏன்னா மக்கள் வந்து தயாராகணும் இல்லையா? எலக்ஷன் முன்னாடி யாரு எந்த கட்சி கூட இருக்கோம், யார் நம்ம வேட்பாளர்ன்னு அவங்க அத தொடர்ந்து மக்களும் ஒர்க் பண்ணணும். கீழ இருக்க கிரவுண்ட் வொர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணணும்னா எப்ப பாஜக சொல்லும்? மேடம், மக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து யாரு கேண்டிடேட் நினைச்சு ஓட் போடுறதில்ல. தெரிஞ்சு போச்சு பாஜக தான் வரப்போகுதுன்ட்டு. ஆனா உங்க மெஜாரிட்டில. கூட்டணி கட்சியோட சிம்பல் பாஜகவோட சிம்பல் இல்ல இல்லையா? அது வந்து அது வந்து சீட் ஷேரிங் மேல டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஹை ஹை பீப்பிள் அதான் கமாண்ட். சொல்றேன். பீப்பிள் அத கான்சன்ட்ரேட் அது பண்ணணும் வந்து இல்லையா? கண்டிப்பா கூடி சீக்கிரம் வந்துரும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ரொம்ப டக்குன்னு போடுற மாதிரி கிடையாது. நீங்க அதே மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டியா எடுத்துங்க கூட்டணி இல்லாம. டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே. இந்த 3த்துலயும் எடுத்தீங்கன்னா, நேத்து கூட இந்தியா டுடேல ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. யாருக்கு ஹையஸ்ட் வோட் ஷேர் இருக்கு? இவங்க 3 பேர் இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா, பிஜேபிக்கு தான் ஹையஸ்ட் வோட் ஷேர் இருக்கு. தனியா இவங்க ஜெயிச்சிருவாங்களா கூட்டணி இல்லாம டிஎம்கே? போன வாட்டி ஏடிஎம்கே கிட்டே தோத்தவங்க இவங்க. அதனால இன்னைக்கு பிஜேபியோட ஐடியாலஜினால பிஜேபிக்கு வோட் ஷேர் அதிகமா இருக்கு. பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க நம்ம நாட்டாகட்டும், நம்ம ஸ்டேட்டுக்கு ஆகட்டும்னு சொல்லி, அதனால ஒரு கிளியர் விஷன் இருக்கறனால தான் இன்னைக்கு பிஜேபி மேல இந்த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் இந்த கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா கூடி சீக்கிரம் வரும். ஹை கமாண்ட்ல இருந்து தான் இதெல்லாம் டிசைட் பண்றது. அதனால நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமோ? இதெல்லாம் கிடையாது. இந்த சின்ன சின்ன கட்சி யாருக்கெல்லாம் வோட் ஷேர் இல்லையோ, அதனால தான் திமுக இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் பண்றாங்க. அவங்க கூட்டணி போட்டா என்ன, கூட்டணி போடலன்னா இந்த வாட்டி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். இன்னைக்கு பாத்தீங்க இந்த ஜாஃபர் சாதிக் இது எவ்வளவு மக்களுக்கு இன்னைக்கு போய் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப இதை நினைச்சு ஓட்டு போடுவாங்களா? அதனால டக்குன்னு அவங்களுக்கு இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் முக்கியம். எங்களுக்கு கூட்டணியோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் எலெக்ஷன். ஆனா அதை நம்பிதான் நாங்க வந்து எங்களோட ஒரு விஷனோ அது கிடையாது. எங்களுக்கு எங்களோட ஓன் விஷன் இருக்கு. அதை வச்சு நாங்க ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு தெரியும் நாங்க இவ்வளவு பர்சன்ட் எங்களுக்கு இந்த ஸ்டேட்ல ஓட் ஷேர் இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓட் ஷேர் இருக்கு. கிராஸ் ரூட் லெவல்ஸ் எங்களோட வந்து காரியகர்த்தாஸ் நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம். அதனால கண்டிப்பா நாங்க எங்களோட இதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும்ட்டு.
அதனால மீதி எல்லாமே ஹை கமாண்ட் தான் டிஸ்கஸ் பண்றது. ஓகே. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாடுக்கு எதுவுமே பண்ணல. இனி அவர் எப்படி இருந்தாலும் தோக்க தான் போறாரு அப்படின்னு வந்து பாஜக ஒண்ணு எல்லாமே சொன்னாங்க. மாரி வயநாட இனி எப்படி பார்க்க மாட்டாரு. வேற இடத்த தான் பார்ப்பாரு அப்படின்னு நிலையில வயநாட்ல தான் அவர் போட்டியிட போறாரு அப்படின்னு வயநாட்ல வந்து ராகுல் காந்தி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அதான் மேடம், போன வாட்டி நான் உங்கள்ட்ட இதே தான் சொன்னேன். அமேத்தியில பயந்துட்டாரு. ஸ்மிருதி இரானி மேடமோட கண்டெஸ்ட் பண்ண தெரிஞ்சு போச்சு அங்க ஜெயிக்க போறதில்ல. ஏன் வயநாடுல ஏன் பண்றாரு? எந்த பாப்புலேஷன் வச்சு நினைச்சு பண்றாரு? முஸ்லீம் கம்யூனிட்டி அங்க இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு பண்றாரு. இதே முஸ்லீம் கம்யூனிட்டி, என் வார்த்தையை நோட் பண்ணீங்க, 2029 எலெக்ஷன்ல அங்கேயும் பிஜேபி தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி கூட எஜுகேட் ஆகி ரைட் ஃப்ரண்ட்டுக்கு வராங்க. எப்படி சொல்றேன்? அவங்க வந்து அவங்களோட பேஸை மாத்தல. ஆனா அவங்க வந்து அவங்களும் இந்த டெவலப்மெண்ட் ஓரியன்டட், அவங்க வந்து இந்த கம்யூனிட்டி வச்சு ஓட் பண்ணி, ஒரு காஸ்ட் வச்சு ஓட் பண்ணி அவங்க அதெல்லாம் விட்டு வெளியில வராங்க. த வேர்ல்ட் இஸ் டிரான்சிஷனிங் டுவர்ட்ஸ் அ சென்ட்ரிக் ஓரியன்டட், டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிசின்னு வருது. அதனால இதே 2029ல அதே வயநாடுல திருப்பி ராகுல் காந்தி நின்னாரும் அங்கேயே அவர் தோக்க போறாரு. இப்ப அவருக்கு தெரியும் வயநாடு தான் நம்மளுக்கு ஒரே சேஃபான பொசிஷன். வேற இந்தியால மொத்தத்துலயும் எங்கேயும் அவருக்கு சேஃபான பொசிஷன் கிடையாது. சொன்னாங்க. சோ ஒரு 5 வருஷம் ஏதோ பண்ணனால தானே திரும்பவும் அவருக்கு அங்க வந்து ஒரு வின்னிங் சைட் தெரியுது. அங்க பண்ணா அங்க என்ன மேடம் இன்னைக்கு ஏர்போர்ட் போட்டாரா அவரு? அதுதான் நான் கேக்குறேன். இல்ல ஏதாவது கொண்டு வந்திருக்காரா? இல்ல ஏதாவது ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரா? அவர் அந்த இடத்துக்கு கூட போட்டு போயிருக்க மாட்டார். எலெக்ஷன் வரும்போது ஒரு நாள் வந்து கேம்பெயின் பண்ற ஆள் தான் ராகுல் காந்தி. அவருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. ஒரு ஃபோக்கஸா இருந்தா ஒரு லீடர் வந்து என்னெல்லாம் பண்ண போறேன்ட்டு பிளான் பண்றவர் தான் ஒரு லீடர். நான் ஒண்ணு திருப்பி கேட்கிறேன். ஒரு லீடராவே ஓப்பனா இந்த சேனல்ல கேட்கிறேன். பாரத் ஜோடோ யாத்ரா நடத்தினார். பாரத் நியாய் யாத்ரா நடத்தினார். அது மீனிங் என்ன? வெஸ்ட் டு ஈஸ்ட், சவுத் டு வெஸ்ட், சவுத் டு நார்த். ஈஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா என்ன இந்தியால மேப்ல? அருணாச்சல் பிரதேஷ். ஏன் மிசோராம், மணிப்பூர்ல இருந்து அவர் ஆரம்பிச்சாரு யாத்திரை? ஏன் அருணாச்சல் பிரதேஷ் சைனாக்கு எழுதி வச்சிட்டாரா? இல்ல அவருக்கு என்ன ஃபண்ட் அங்கேருந்து வந்துரும்னு ஃபண்ட் நிறுத்திடுவாங்கன்னு பயப்படுறாரா? அதனால ஒரு விஷன் இல்லாத லீடர் தான் ராகுல் காந்தி. அவரை நான் ஒரு கேண்டிடேட்டாவே நான் நினைக்கல. ஏன்னா he is not worth the candidate that India wants. அதனால இந்த ஒரு லீடர் வந்து அவருக்கு ஒரு சேஃபான பொசிஷன் வயநாடு. அங்க நம்ம வந்து அசிங்கப்படாம இந்த சீட்டை வாங்கிட்டு மேல போய் ஒரு 2 கத்துவோம் லோக்சபா இல்ல ராஜ்யசபா. இதுதான் அவரோட நோக்கம். அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸோ ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டேட்டுக்கும் ஒன்றும் பண்ணல, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவர் ஒன்றும் பண்ணல வயநாடுல. இன்னைக்கு வரைக்கும் அதே மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து ஃபாரின் போய் டெவலப் ஆகி திருப்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த ஊர் அப்படியே தான் இருக்கு. அதனால ராகுல் காந்தி வந்து ஒரு இம்பாக்டும் பண்ண மாட்டார். கண்டிப்பா இந்தியாவுக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணல அவர். அதுதான் நான் சொல்றேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.